கர்த்தருடைய பரிசுத்த லாபத்திற்கு மகிழ்வு உண்டாவதாக. நிகழ்ச்சி தலைப்பு நெடுநாளாய் பிசாசு பிடித்தவர். நிகழ்ச்சி தலைப்பு நெடுநாளாய் பிசாசு பிடித்தவர். வசனம் லூக்கால் விசேஷம் 8வது அதிகாரம் 26-35 வரையிலும் ஆவியானவர் கருத்து பேசுவாராக. பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கெதருடைய நாட்டுக்கு சேர்ந்தார்கள். ஆண்டவரை அவர் கரையில் இறங்கின போது, இயேசு கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசு பிடித்தவரும் வஸ்திரம் தெரியாதவரும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லர்களிலே தங்கிடமாக இருந்த அந்த பட்டணத்து மனுஷன் அவருக்கு வந்தான். அப்போ வஸ்திரம் தெரியாதவன் என்னால் நிர்வாணமாக இருந்தவன் அர்த்தம். அப்போ பிசாசு பிடிக்கும்போது அவங்க வஸ்திரம் தரிக்கல, நிர்வாணமாக இருந்த ஒரு மனுஷன். அருமையான தெய்வங்களுக்கு நெடுநாளாய் பிசாசு பிடித்தவர், வஸ்திரம் தெரியாதவர், வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கமாக இருந்த அந்த பட்டத்து மனுஷன் ஒருவர் அவருக்கு யாருக்கு இயேசுக்கு எதிரே வந்தார். எப்படி என்றால் நெடுநாளாய் பிசாசு பிடித்தவர் என்றால் ஒரு வருஷமோ பல வருஷமோ இருக்கலாம். ஆனால் பிசாசு பிடித்தவர் வஸ்திரம் தெரியாதவர் என்றால் வீட்டில் தங்காத ஒரு மனுஷன் இயேசுக்கு எதிர் வந்தான். நிர்வாணமாக இருந்தவன். இன்னைக்கு பிசாசு பிடித்தவர்கள்லாம் நிர்வாணமாய்த்தான் இன்னைக்கு இருக்கிறார்கள். ஏன்னா அது நிர்வாணமாக இருக்கிறார்கள். அவன் என்ன செய்ய நெடுநாளாய் ஒரு வருஷம் மாதம் இல்லை பல வருஷங்களாக சாசு பிடித்தவர் என்றால் வஸ்திரம் தெரியாதவரும் வீட்டில் தங்காவதுமாக இருந்த ஒரு மனுஷன் இயேசுக்கு எதிரே வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஓ ரவக்கரமா சங்கரபாதி கரபத்தியா மகிழ்ச்சி சிசத் வைத்தியமெல்லாடு. அந்த மனுஷன் ஒரு இயேசு எதிரே வந்தான். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரல் இட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரரே, எனக்கும் உமக்கும் என்ன என்று கேட்டான். அவன் இயேசுவை கண்ட போதே கூக்குரல் இட்டான். அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரரே, எனக்கும் உமக்கும் என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தமாக சொன்னான். சாசு பிடித்த பார்த்தீங்களா என்றால் இயேசு முன்னே விழுந்தான். விழுந்தது மட்டும் இல்லை, கடப்போது கூக்குரல் இட்டு இயேசு கூக்குரல் போட்டான். அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே உன்னதமான தேவனுக்கு வாரே, எனக்கு என்ன என்னை வேதனைப்படுத்தாத படிக்கு எம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தமாக சொன்னான். அறிவான பிசாசு பிடித்தவர். ஏன் அப்படி சொன்னான்னா, அந்த பிசாசை அந்த அசுத்தாவியை அந்த நெடுநாளாய் பிசாசு பிடித்தல் விட்டு போகும்படி அவர் கட்டளையிட்டபடியினால் அவன் சொல்லுகிறான். என்றால் இயேசுவை கண்ட போதே என்ன செய்தான்? கூக்குரல் போட்டான். எனக்கு உமக்கு என்ன என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தமாக சொன்னான். அந்த அசுத்தாவியை அவரை விட்டு போக கட்டளையிட்டபடியால் அவன் இதை சொல்லுகிறான். நீங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் அசுத்தாவிகளால் பல நாட்களாக இல்லை பல மாதங்களாக அரசுகளாக இருக்க அவருடைய வாழ்க்கை நிர்வாணமாகத்தான் இருக்கும். சாசு பிடித்தவெல்லாம் நிர்வாணமாகத்தான் இருப்பான், தன்னை நிர்வாணமாக இருப்பான். என்றால் அவன் அப்படி இருந்தால் அந்த ஆவியை அசுதாவியை நெடுநாளாய் பிடித்த அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டார். கட்டளையிட்டவுடனே வந்து அந்த அசுத்தாவி அவரை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டார். கட்டளையிட்டபடினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்தாவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டு இருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு தாசினாலே மலாந்தத்துக்கு துரத்தப்பட்டிருந்தான். அவன் எங்கே இருந்தான்னா மலாந்தரத்திலே இருந்தான்.
என்றால் அவன் நெடுநாளாக பிசாசு பிடித்ததால் வஸ்திரம் தெரியாதபடி என்றால் வீட்டில் தங்காதபடி என்றால் தங்காதபடி அவர் இருந்தார். அவர் இயேசுவை கண்டபோது அவர் பாதத்தை விழுந்து கூக்குரல் போட்டான். கூக்குரல் போட்டு ஏன் கூக்குரல் போட்டானா, இயேசு எதிரே வந்ததுனால அந்த அசுத்தாவி இயேசுக்கு முன்னே நிற்க முடியலை. ஆனால் கூக்குரல் போட்டான். எனக்கு உமக்கு இல்லை என்று கேட்டான். அசுத்தாவியை அவனுக்கு போகும்படி தேவ கட்டளையிட்டான். அதனால் அதை சொன்னான். சொன்னவன் இயேசு அவனை நோக்கி உன் பேர் என்ன என்று கேட்டார். அதற்கு அவர் என்ற லேகியோனால் பல அசுத்தாவிகள் அப்படி இருந்தபடினால லேகியோ என்று சொன்னார். அருமையான இயேசு அவனை நோக்கி உன் பேர் என்ன என்றார். அநேகம் பிசாசுகள் அவனுக்கு பூந்திருந்தபடினால் அந்த பெயரை சொன்னார். ஒரு பிசாசு அல்ல, 2 பிசாசு, 7 கண்ட பிசாசும் அதில் பூந்திருந்தது. அதனால்தான் அவன் என்ன செய்தான் என்றால் வளாந்தத்தில் தொடுத்தப்பட்டிருந்தான். வஸ்திரம் தரிக்கல. ஏதோ வீட்டில் தங்காதவனாக இருந்தான். அந்த தன்னை உருவ குத்தி காயப்படுத்தி கொண்டுதான். அவன் குடியிருப்பு என்றால் வளாந்தரங்களிலும் மலைகளிலும் இருந்தது. அது மேலே தேவைத்தலுவே இன்னைக்கு பிசாசு வீட்டில் ஒரு பிசாசு பிடித்த ஒரு மகள் இருந்தால் அவங்களுக்கு என்றால் வளாந்தரமான வாழ்க்கையாக தான் இருக்கும். ஏதோ வளாந்தர வாழ்க்கை என்றால் அலாந்தர வாழ்க்கை. அவங்களை கட்ட ஒருவரால் முடியாது. என்றால் லேகியன் பிசாசு கொண்ட ஒரு கட்ட முடியலை. அவன் எங்கே இருந்தான்? வளாந்தரத்தில் இருந்தான். வீட்டில் தங்க மாட்டான். தன் அவன் உருவ குத்தி காயப்படுத்தி கொண்டான். வெறும் கூக்குரல் இருந்தான். நாங்கள் தேவத்துக்கு போகும்போது ஒரு சம்பவம் நடந்தது. அதுவேளை ஒரு பிசாசு பிடித்த ஒரு மகளை கொண்டு வந்தார்கள். அந்த மகள் 50 ஜெபத்தை கொண்டு வந்தார்கள். அவள் அந்த அசுத்தாவியை நாங்கள் துரத்தும் போது அது ஒரே கூக்குரல் பற்றி குரங்கு துள்ளினமாகி துள்ளிச்சு. துள்ளி என்றால் அது என்ன செய்யறால் என்றால் ஒரு வஸ்திரத்தையும் கிளிக்க தொடங்கினாது. அதை அழிச்சை தேவைப்படும் போது அது அங்கே குரங்கு துள்ளமாய் துள்ளும். அந்த பெண்ணு வாலிய பெண் அசுத்தாவி கடைசியில் அந்த அசுத்தாவியை அழிச்சு இயேசு நாமத்தில் இயேசு நாமத்து போயிரு, இந்த மகள்கிட்ட நீ வாசம் செய்யக்கூடாது, நீ இருக்கக்கூடாது, இயேசு நாமத்தில் உன்னை அழிக்கிறோம், இயேசு உன்னை கட்ட அவிழ்க்கிறோம் என்று சொன்ன உடனே அந்த அசுத்தாய் ஓடி இல்லை, மறுபடியும் வரல. அருமையான தேவை. அதே போல் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அசுத்தாய்வுள்ள நெடுநாளாய் பிசாசு பிடித்தவன் அவனுடைய குலாதிசை எப்படி இருக்குன்னா என்றால் அவன் வீட்டுக்கு அடங்க மாட்டான், குடும்பத்துக்கு அடங்க மாட்டான். அவனுடைய பிசாசு அடங்கக்கூடாது என்றால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வீட்டில் பெரிய பிரச்சனைகள் இருக்கும், கலக்கை இருக்கும், கண்ணி இருக்கும். எந்த நேரத்தில் என்ன நடக்க தெரியாது. ஏன்னா அந்த அசுத்தாவி எல்லாம் செய்யும். அவனுக்கிட்ட இருக்க அசுத்தாவி எல்லாத்துக்கும் விரோதமாக செயல்படும். அதுக்கு ஒரு வழி என்ன? இயேசு சொன்னார். அதே வழியும் சத்தியம் செய்வதற்காரன். அவன் என்ன செய்தான்? அவன் வீடு அங்கேருந்து வனாந்தத்திலிருந்து தன்னை உருவ குத்தி காயப்படுத்தி கொண்டு இருந்தான். அவனை அடக்க ஒருவரால் முடியலை, அடக்க முடியலை என்று வேட்டையில் பார்க்குறோம். அப்போது இயேசு அவனை நோக்கி உன் பேர் நேயர் என்று கேட்டார். அதுக்கு அவர் ஏகன் என்றார். அநேக பிசாசுகள் அவருக்கு புரிந்திருந்தபடியால் அந்த பேரை சொன்னார். லேகியன் சொன்னார். அந்த பேர் ஒரு பிசாசு இல்லை, நிறைய பிசாசு, 7 கட பிசாசும் அதுக்குள்ள இருந்ததுதான். அவரை அடக்க ஒருவரால் முடியாது. இயேசு ஒருவர் தவிர பிசாசை துரத்த ஒருவர் முடியாது. இயேசுவின் நாமத்தை தான் துரத்த முடியும். அது எந்த பிசாசாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் புறப்பட்டு போ எல்லாம் போயிடும்.
ஆலயத்துக்களே மேலே இயேசு கிறிஸ்து நாமது நாமல்ல, அந்த நாமத்தில் தான் பிசாசை தோற்றபடி இயேசு சீசர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த அதிகாரத்தை கொடுத்தபடியால் தாசை இயேசு நாமத்தில் கொடுத்த பொழுது அது போயிடும், அது இருக்காது. அதே போல் இங்கே பார்க்கும்போது தங்களை பாதாளத்துக்கு போக விட கட்டளையிடாதபடி அவர்களை அவரை வேண்டுகணும். இயேசு பாதாளத்துக்கு அனுப்புகிறான்னு சொல்லி அந்த பிசாசுக்கு என்ன செய்து எங்கள் பாதாளத்துக்கு அனுப்பாதபடி கட்டளை என்று கேட்கிறது. ஆனால் பாதாளத்துக்கு பறக்கிறது அது வராது. ஆனால் எந்த அசுத்தம் இருந்தாலும், எந்த சாத்தா இருந்தாலும், எந்த வல்லம் இருந்தாலும், எந்த மையனுக்குள்ளாக இருந்தாலும் அது பாதாளத்துக்கு அனுப்புறது அது எது வெளியே வராது. அப்போ பாதாளத்துக்கு தான் இயேசு அனுப்பினார். அதே போல் அறிவான தேவத்தை பாதாளத்துக்கு அனுப்பணும், பாதாளத்துக்கு போகாத படி கட்டளையிடாதபடி அவைகள் வேண்டுகிற அவ்விடத்தில் அநேக பண்டிகள் கூட்டமாய் மலைகளில் மேய்ந்து கொண்டது. அந்த பகுதியில் அநேக பண்டிகள் மலைகளிலே கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது அங்கே இருந்தது. அந்த பண்டிக்குள்ளில் போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக்கொண்டனர். அவர்களுக்கு உத்தரவு கொடுத்தார். அந்த லேவி பிசாசு பற்றி என்ன கேட்டா பார்த்தீங்களா? ஏன்னா அநேக பண்டிகள் மலைகளிலே மேய்த்து கொண்டிருந்தது, ஆய்ந்து கொண்டிருந்ததுல அந்த பிசாசு பந்தி கூட்டத்துக்கு அனுப்புங்க, பந்தி கூட்டத்துக்கு பந்தி கொடுத்து போகிறவர்களால் அந்த லேகன் பிசாசு ஒரு பண்டியாக இருந்தான். பண்டி எல்லா சுத்தத்தை சாப்பிடும். அப்படிப்பட்ட ஒரு பண்டியாக தான் லேகன் பிசாசு இருந்தான். ஏன்னால் பந்தி கூட்டத்துக்கு அது சொன்னான். பந்தி கூட்டத்துக்கு அது என்ன சாப்பிடும் ஒரு தெரியும். பந்தி அந்த பந்தி கூட்டத்துக்கு அனுப்பும்படி அந்த அசுத்தாவி வேண்டிக் கொண்டது. உடனே இயேசு அந்த அசுத்தாவியை பந்தி கூட்டத்துக்கு அனுப்பினார். அப்படியே பிசாசுகள் அந்த மனுஷனை வெற்றி நீக்கி பண்டிக்குள்ளே புகுந்தது. அவர் பண்டி கூட்டத்துக்கு அனுப்பது ஒன்று அந்த பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி பண்டிக்குள் புகுந்தது. அப்போது அந்த பண்டி கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலில் பாய்ந்து பாடுறது போலாது. அந்த அந்த அசுத்தாவிகள் என்ன செய்தார்னா, பிசாசுகள் எங்களை பாதாளத்துக்கு அனுப்ப வேண்டாம், பந்தி கூட்டத்துக்கு அனுப்போம் என்று வேண்டிக் கொண்டனர். என்றால் அவர் பாதாளத்துக்கு அனுப்பலாம், அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு அது அனுப்பாதவரே பந்தி கூட்டத்துக்கு அனுப்பினார். அப்போ நம்ம வீட்டில் ஒரு பிசாசு இருக்கு பண்ணால் நம்ம என்ன செய்யணும்? பந்தி கூட்டத்துக்கு இல்லை, பாதாளத்துக்கு. பாதாளம் நித்திய பாதாளத்துக்கு போனால் வேறு வீட்டுமே கிடையாது, அதோடு முடிச்சு போச்சு. அதே போல் எந்த அசுத்தாவி இருந்தாலும், எந்த பிசாசு இருந்தாலும், எந்த சாத்தா இருந்தாலும், எந்த பொல்லாதாவி இருந்தாலும், எந்த மையான குழாவி இருந்தாலும் நாம் எங்கே அனுப்பணும்? நித்திய பாதாளத்துக்கு அனுப்பணும். நித்திய பாதாளத்துக்கு போனால் அது மீட்பே கிடையாது, அதுக்கு அனுப்பணும். அப்படிதான் அது அந்த நித்திய பாதாளத்துக்கு அனுப்பாதபடி பந்தி கூட்டத்துக்கு போகும்படியாக எல்லாம் அனுமதி கேட்டது. ஆனால் இயேசுவோ அவர் என்ன செய்தார்? பந்தி கூட்டத்துக்கு அனுப்புகிறார். பந்தி கூட்டத்துக்கு போன உடனே அந்த பிசாசம் எல்லாம் என்ன செய்தது? மனுஷனை வெட்டி நீக்கி பந்திகளுக்கு புகுந்தன. அப்போது அந்த பந்தி கூட்டம் உயர்ந்த பேட்டிலிருந்து கடலில் பாய்ந்து அமர்ந்து மாண்டதான். எல்லாம் அமர்ந்து மாண்டாச்சு, செத்து போச்சு. எல்லா பந்தியும் சேர்த்து போச்சு, எல்லா பிசாசுகளையும் அழிக்கப்பட்டாச்சு. எல்லா பிசாசுகளையும் கடலுக்கு ஆழ்ந்து கடலுக்கு போனால் என்றால் கடல் தண்ணியில் அவுந்து போய்விட்டது. ஒன்று கூட தப்ப முடியலை. ஏன்னா அந்த பிசாசுகள் அப்படி தான் செய்யும். பிசாசு ஒரு வீட்டில் இருக்கணும்னால் அந்த வீட்டில் சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, அற்புதம் இருக்காது, ஆச்சரியம் இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது. எல்லாம் ஆண்டு பிரிவில்லாத தவறான காரியம் தான் இருக்கும். அதான் அப்படிப்பட்ட பிசாசு அது எவ்வளோ நாளாக நெடுநாளாக அவனைப்படுத்தியிருந்தது. அவனை அடக்க ஒருவரால் கூட இருந்தது. அந்த
அவன் வஸ்திரம் தெரியாதவனாயிருந்தான் என்றால் நிர்வாணமாயிருந்தான். நிர்வாணமாயிருந்தான். அவனை அடக்க ஒருவரால் முடியாவிட்டது. சங்கிலினால் கட்டி கூட சங்கில உடை தெரிந்து ஆனந்தத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு பிசாசை இயேசு கண்டு அந்த பிசாசெல்லாம் என்றால் அவனுக்கு போ கடி கட்டளையிட்டார். உடனே அந்த பிசாசானவர் எங்களை நீர் பாதாளத்துக்கு அனுப்ப வேண்டாம், பந்தி கூடத்துக்கு அனுப்பணும் என அனுமதி கேட்டது. ஆனால் அவர் பந்தி கூடத்துக்கு இயேசு அனுப்பலாம். அது பந்தி கூடத்துக்கு போய் மேட்டிலிருந்து வைத்த பள்ளிக்கூடத்துக்கு போய் கடலில் மாண்டு அமர்ந்து மாண்டது. ஒன்று கூட தப்ப முடியல. அப்படியெல்லாம் ஒரு வீட்டில் பிசாசு வருவான், பல ரூபங்களில் வருவான். மாறு இடத்துல வருவான், மனித ரூபத்தில் வருவான், மனுஷ ரூபத்தில் வருவான், உறவினர் மூலம் வருவான், தெரிந்தர் மூலம் வருவான் என்றால் பல சூழ்நிலை வருவான். மாறு இடத்து வருவான். எப்போது வருவான்னு சொல்ல முடியாது. அவன் கிரிகள்லாம் மாறு இடம்தான். மாறு இடத்துல வந்து அந்த குடும்பத்தை அழிக்க நினைப்பான், அந்த வீட்டை அழிக்க நினைப்பான், அவனோட ஆசுவாத்தை அழிக்க நினைப்பான் என்றால் அவளுக்கு வரக்கூடிய ஆசுவாத்தை அழிப்பான். மாறு இடம் தருவான். உறவினர் மூலம் வருவான், தெரிந்தவர் மூலம் வருவான் என்றால் தெரியாத மூலம் வருவான். வந்து அந்த குடும்பத்தில் அந்த பிசாசு கேடுகளை விளைவிப்பான். அதனால் இன்று இந்த செய்தியை 7 கண்டத்திலிருந்து ஒவ்வொரு கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நல்லது தான். ஆனால் அந்த பிசாசு எல்லாம் உங்கள் வீட்டில் பிசாசுகள்லாம் லூக்கால 8வது அதிகாரம் 35 வசனம் வரையிலும் உரிமையாக்கி செபிக்க. உள்ள இதுவரை இருக்கக்கூடிய பிசாசு என்ன செய்தோ தன்னை செல்ல வீட்டில் பிள்ளைகள் குச்சி விடுவாங்க, மகள் எல்லாம். என்றால் வீட்டை தாய் தம்பி அடங்க மாட்டாங்க. என்றால் ஒழுங்காக வேலைக்கு போக மாட்டாங்க, வேலை செய்ய மாட்டாங்க, தொழில் செய்ய மாட்டாங்க. ஏன்னால் எதிலையும் உருப்படாதபடி இருப்பாங்க. இது அவங்களுக்குள்ள அந்த பிசாசு பிரிந்தபடினால அந்த கிரிகளை செய்கிறது. இதை அடக்க யார் அடக்கலாம்? இயேசு ஒருவர் தான் அடக்க முடியும். அவருடைய நாமத்தில் தான் அந்த பிசாசு வந்து முடியும். யார் நீங்கள் ஊழியத்தபடி எத்தனையோ பிசாசு பிடித்தவர்கள். ஏனென்றால் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பகுதியில் வந்து அந்த பிசாசு 51 அதிசயத்தை போயிருக்கு. அதெல்லாம் அருமையான தேவைத்தன்மை. ஒரு சமயத்தில் ஒரு பிசாசு பிடித்த ஒரு மகளை கொண்டு வந்தார்கள். 51 தேவத்தில் கேட்டிலேருந்து பழிவிடம் வர பட்டக்ஸ்லேயே தேத்திக்கிட்டே வரும். ஏனென்றால் அவர் யாரும் பிடிக்கவே முடியாது. பிறகு பச்சை பயனில் 21 இந்த சாதி பிசாசு தேவத்தினாலும் போகாது. வசனத்தை உரிமையாக்கி ஜெபிக்கும்போது அந்த பிசாசு சொல்லிச்சு, நான் போயிதேன், என்னை விட்டு விடுங்க, என்னை நான் தான் அவளோடு வரமாட்டேன், நான் இருக்க மாட்டேன், அவளோட தங்க மாட்டேன், ஆசை செய்ய மாட்டேன், நான் ஏசாப்பட்ட உடம்பிடிக்கப்படுகிறேன், நான் உடம்பிடிக்க பண்ணிட்டு நான் போடுறேன்னு போயிட்டு. அதுக்கு பிறகு அந்த அசுத்தாவி அந்த பெண்ணுக்கிட்ட இதுவரையும் வரலை. இயேசு ஒருவர் தான் அந்த பிசாசை துரத்த முடியுமே தவிர யாரும் துரத்த முடியாது. அவைகளை மேய்த்தவர்கள் சம்பவத்தை கண்டு ஓடி போய் பட்டணங்கள் அறிவித்தார்கள். பிசாசை இயேசு துரத்தாத என்ன செய்தாங்கன்னா பட்டணங்களிலும் கிராமங்களிலும் வீடுகளிலும் தெரிவித்தார்கள். அப்போ பிசாசிலிருந்து விடுதலை பெற்று உடனே அவங்க அதை என்ன ஒவ்வொரு கிராமங்களிலும் பட்டணங்களிலும் தெரிவித்தார்கள். என்றால் பிசாசு பிடித்தவர் இருந்தால் பிசாசு போயிட்டு நெடுநாளாக பிசாசு போயிட்டு அவன் வஸ்திரம் தச்சிருக்கிறான், புத்தி தள்ளி நல்ல முறையில் இருக்கிறான்னு சொன்னார்கள். அதே போல் உங்களுக்கு இயேசு அற்புதம் செய்யும் பொழுது என்ன செய்யணும்? மற்றவர்கள் சொல்லணும், 51 விட்டு போங்க. நிச்சயமாக எந்த பிசாசில் எத்தனை வருடமாக இருந்தாலும், நெடுநாளாக இருந்தாலும், பல வருஷங்களாக இருந்தாலும், பல ஆண்டுகள் இருந்தாலும் அந்த பிசாசு போயிடும். அவன் போன பிறகு வஸ்திரம் தரிப்பான். அதே போல் குடும்பத்துக்கு கீழ்ப்படுத்தி இருப்பான், கணவனை கீழ்ப்படுத்தி இருப்பான், உற்றோர் கீழ்ப்படுத்தி இருப்பான் என்று சொல்லி நான் சொல்லணும். எங்கே பிசாசு போன உடனே புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்தான். அது வரையும் அவன் புத்தி தெளியலை. அப்போ புத்தியை யார் கட்டி வச்சா? பிசாசு தான் கட்டி வச்சது. எல்லாரும் மனநல பாதிக்க விட்டாது. கை வரல, கால் வரல, சரீரத்தில் இப்போ வேலை செய்யலை. யாருடைய வேலை? சாத்தானுடைய வேலை, பிசாசுடைய வேலை. வேற ஒன்றும் இல்லை. நீ காது கேட்கல, கண் பார்வை இல்லை,
அது பிசாசு கட்டு. அந்த பிசாசு கட்டுக்கெல்லாம் யார் உலகத்தில் 7 கண்ட மருத்துவனும் மந்திரவை வச்சு சூன்யக்காரை வச்சு மையான பிள்ளை வச்சு அவங்க தொழில் அப்படியே செய்கிறாங்க. உங்களுக்கு தெரியும். அப்போ அதை அவங்க விடுதலையாக்கலாம். ஏசு தான் விடுதலையாக்குவார். மந்திரவாதி விடுதலையாக்க மாட்டான், சூன்யக்காரன் விடுதலையாக்க மாட்டான், சூன்யக்காரி விடுதலையாக்க மாட்டான். அதில் மையான குழந்தை விடுதலையாக ஏசு ஒருவர் தான் பரிகாரி. அவர் தான் பிசாசு என்ன போ சொன்ன உடனே அவன் என்ன சொன்னான் பார்த்தீங்களா? எங்களை கெடுக்கவா வந்தேன் என்று சொன்னான். கெடுக்கவா வந்தேன் என்றார். அது சொன்னார், அந்த அசுத்தாவியே போ என்று சொல்லியிருந்தார். சொன்ன உடனே நீங்கள் கெடுக்கவா வந்தேன் என்று சொன்னான். என்றால் அவன் தன்னை குறும்ப குச்சிக்கிட்டு இருந்தான், காயப்படுத்தி கொண்டு இருந்தான். அவனை அடக்க ஒருவராக கூடாது. சங்கிலி முறித்து போடுவான். வளாந்தத்துக்கு தத்துப்பட்டான். அவன் குடியிருப்பு வீட்டில் இல்லை, வளாந்தத்திற்கு. இன்றைக்கி அநேக ஒரு சமயத்தில் ஒரு தம்பி ஒரு சகோதரர் 10 வயசு வரை அதுலேருந்து காணவில்லை, 21 வயசு காணவில்லை. ஏன்னா அவனை பிசாசால் கட்டியே வளாந்தத்துக்கு அனுப்பிட்டாங்க. அவன் எங்கே இருக்கிறானே தெரியாது. இந்த சொந்த வீடு திருப்பரம்பத்தூர், அருமையான சரி. கடைசியில் இங்கே அந்த அந்த தம்பியுடைய மோசனுடைய அப்பா எங்கள் பையன் வருவானா வரமாட்டானா என்னையே இடையிடையே செபத்து கேட்பார். உலகத்தில் உள்ளவங்கெல்லாம் உறவினர்கள்லாம் இனி அவன் எலும்பை கூட பார்க்க முடியாது, அவன் எலும்பை கூட பார்க்க முடியாது, இத்தனை வருஷம் ஆகிப்போச்சு. ஆனால் ஆவியான சொன்னார், இங்கே உள்ள தீர்க்கசெல்லாம் நிறைவேறும். 7 கட்டத்தில் குறித்து பேசினாலும் நிறைவேறாமல் இருக்காது. அப்போது அவன் வருவான் என்று சொன்னார். அங்கே அவன் என்ன செய்கிறானா, அவரை கொண்டு போய் ஏண்டா ஒரு வீட்டில் அடிமையாக்கி வச்சுருந்தாங்க. ஒரு வீட்டில் அந்த அடிமை கட்டி அறுக்கப்பட்டு அவன் புத்தி தெளிந்து ஓடி வந்தான். சரி போடுறனை தகப்பனாருக்கே கூட்டிகிட்டு வந்தார். அவன் பேர் மோசஸ், திருப்பரம்பத்தூர். வந்து இப்போது அவன் சுகம் பெற்று ஆரோக்கியம் பெற்று அவன் நல்ல முறையில் தொழில் செய்கிறான். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவரே சுத்தரம் செய்கிறான். அருமையான தேவைத்தலைமை அப்போது சம்பவித்ததை பார்க்கும்படி தலங்கள் புறப்பட்டு தேசம் வந்து சாசு விட்டு பல வருஷனை கண்டு அவன் வஸ்திரம் தரித்து இயேசு பார்த்து உட்கார்ந்து கண்டார்கள். அதே போல் அருமையான தேவைத்தனை இப்போ அந்த நிகழ்ச்சியை பார்க்குறவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆமோஸ் 3:7 கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய அவருடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியம். 7 கண்ட சில உள்ள மக்களுக்கும் இந்த வசனம் உறுதிப்படுத்தி கொடுத்திருக்கிறேன். ஆமோஸ் 3:7 கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய அவருடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்த ஒரு காரியம். பழைய பேப்பரை கிழிச்சிட்டேன், புதிய பேப்பரை ஒட்டிட்டேன். ஊழியத்தை பழைய பேப்பரை கிழிச்சிட்டேன், புதிய பேப்பரை ஒட்டிட்டேன். யாரெல்லாம் என்னென்ன தப்பு பண்ணாங்களோ அதெல்லாம் எடுத்து வெளியே போட்டுட்டேன். இந்த ஊழியம் உலகம் முழுவதும் பிரசித்தப்படும். இது அதிசய ஊழியம், இது அற்புதம். சென்னையில் நடக்கக்கூடிய காரியத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்தி பேசியாச்சு. இந்தியாவில் நடக்கக்கூடிய காரியத்தையும் வெளிப்படுத்தி பேசியாச்சு. உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய காரியத்தையும் வெளிப்படுத்தியாச்சு. சென்னையில் ஒரு மாற்றம் இருக்கும், அதை நீங்கள் பார்ப்பீங்க. இந்தியாவிலே ஒரு மாற்றம் இருக்கும், பார்ப்பீங்க. எல்லாம் ஆண்டவரோட வார்த்தை. பல விதமான யோசனை சிந்தனை பண்ணுகலாம். வெக்கப்பட்டு போவாங்க. நாங்கள் இங்கே சொல்லுகலாம், நானே சொல்ல மாட்டாங்க, நாங்கள் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலை உலகத்தில் வந்து விட்டார். ஒரு மனிதன் எதை விதைக்கிறாரோ அதை அறுப்பான். நல்லதை வைப்பேன், நல்லதை அறுப்பான். கெட்டதை இருப்பான். அவனவன் வைத்து அறுப்பான். இனி அவன் விதைத்ததை அறுத்தே தருவாங்க. அதில் மாற்றலை. என்னென்ன வைத்தார்களோ அதை அறுத்தே தருவாங்க. யாரும் தப்ப முடியாது. பழைய பேப்பரை நான் கிழிச்சு போட்டாச்சு, என்னை புதிய பேப்பர் ஒட்டியாச்சு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழைய பேப்பரை கிழிச்சு போட்டாச்சு, புதிய பேப்பரை ஒட்டியாச்சு. இந்தியாவில் உள்ள பழைய பேப்பரை கிழிச்சாச்சு, புதிய பேப்பரை ஒட்டியாச்சு. இந்த ஊழியத்தை பழைய பேப்பரை கிழிச்சாச்சு, புதிய பேப்பரை ஒட்டியாச்சு. இனி கதவு திறந்தாச்சு. இதுவரையும் அதுதான் சாத்தான் வந்து கதவை அடைச்சி வச்சுருந்தான். இப்போ சாத்தானத்தை கதவை திறந்தாச்சு. நல்ல விழா நடக்கும். இந்த ஊழியத்தில் 1 கோடி ஆத்மாக்கள் வந்து ரட்சிக்கப்பட்டே தருவாங்க. இது வாக்கு தத்துவம். என் மகனை கேள், என் மகள் எந்த வியாதி இருக்கோ அந்த பழைய பேப்பரை எடுத்து போட்டுட்டு புதிய கொட்டை. கால் நடக்க முடியலையா, அந்த பழைய பேப்பரை எடுத்து போட்டு ஓட்டிட்டேன். கண்ணு தெரியலையா,
அந்த பழைய கரை கழித்து விட்டு ஓட்டிட்டேன். வீட்டில் வறட்சியாக அந்த பழைய கரு எடுத்து போட்டு புதிய கரு ஓட்டிட்டு, என் மகனுக்கு திருமணம் நடக்கலையா, அந்த பழைய கரு கழித்து போட்டு ஓட்டிட்டேன். என் குடும்பத்தை குழந்தை பிறக்கலையா, பழைய கரு கழித்துட்டு புதிய கரை ஓட்டிட்டேன். நாங்களா வாழ முடியாதபடி இருக்கவே அந்த பழைய கரு கழித்து போட்டு அது எந்தெந்த ஆசீர்வாதத்துக்கு ஒரு தடைப்பட்டதோ அந்த பழைப்பு எல்லாம் கழித்து போட்டு ஒட்டியாச்சு. ஆடு ஒட்டியாச்சு. மிகவும் தூதன் எல்லா பழைப்பு கழிச்சுட்டான். அதை எரித்து விட்டான். புதிய கழித்தார். எந்த கட்டுக்குள்ளே இருக்கிறதோ அந்த கட்டெல்லாம் எந்த அந்த பழைப்பை கட்ட அழுத்தாச்சு. அற்புதம் நடந்தாச்சு. அதிசயம் நடந்தாச்சு. மிகவும் தூதன் இதை செய்தான். அற்புதம் தான், அற்புதம் தான், அற்புதம் தான், அதிசயம் தான் என்றால் மை கான் தீஸ் வைத்த லார்ட். அற்புதம். மை கான் தீஸ் வைத்த லார்ட். தீஸ் வைத்த லார்ட். ஒரு விக்கிரகம் உலகத்தை விட்டு போயிட்டு. தமிழ்நாட்டில் இருந்த விக்கிரகம் உலகத்தை விட்டு போயிட்டு. இந்தியாவில் இருந்த விக்கிரகம் உலகத்தை விட்டு போயிட்டு. இனி அது வராது. தமிழ்நாட்டில் உள்ள விக்கிரகம் இனி வராது. இந்தியாவில் உள்ள விக்கிரகம் மறுபடியும் வராது. எல்லாம் போயிடுச்சு. இனி ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க. நிச்சயமாக முடிவுண்டு ஒரு நம்பிக்கை வீண் போகாது. மை காட் டி மை லார்ட் தீஸ் வைத்த லார்ட். ஒரு தரிசனத்தை கட்டுக்கிறார். உலகம் முழுவதும் என்ன நடக்க போகுது என்று மக்கள் அறியாமல் இருக்கிறாங்க. எல்லாமே மாற்றம். உலகத்தில் எல்லாமே மாற்றம் என்பதை அறியாமல் இருக்கிறாங்க. மக்கள் அறியல. ஆண்டவர் சொல்றார் உலகத்திலே மாற்றம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு விக்கிரகம் உலகத்தில் எது இருக்காது. உலகத்தில் உள்ள விக்கிரகம் இருக்காது. அதை அறியாமல் இருக்கிறாங்க. அந்த விக்கிரகத்தை எடுக்கும்படி தேவன் வலது கரத்தையோ இடகத்தை நீட்டித்தார். எந்தெந்த விக்கிரகம் உலகத்தை இருக்கோ அதை எடுக்கும்படி தேவன் வலது கரத்தையோ இடகத்தை நீட்டி விட்டார். ஒரு தேவ ஊழியர் ஒரு ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை உறுதிப்படுத்தி விட்டார், நிறைவேற்றி விட்டார். நிறைவேறாத தீர்க்கதரிசனம் நிறைவேற்று. மனிதன் நம்ப மாட்டான், மனுஷன் நம்ப மாட்டான், உலகம் நம்பாது. கர்த்தர் சொன்னது நிறைவேறித்து. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், இது உங்களுக்கு அதிசயம். அற்புதம். இந்த அதிசயம் பறக்கா சொல்ல உரைத்த ஒரு தீர்க்கதரிசனம் கூட நிறைவேறாமல் இல்லை, நிறைவேறித்து. இந்த நிறைவேறித்து. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய் கர்த்தர் என்னால் செய்யக்கூடாது. ஆசீர்வாதம் நிகழ்ச்சி உங்களுக்கு எல்லோருக்கும் ஆசீர்வாதம் இருக்கும். ததகல்ல உங்களை யாரெல்லாம் தொட்டாரோ உள்ளத்தோடு தொலைக்காட்சி நிகழ்ச்சி உற்சாகமாக நீங்கள் கூகுள் பேயில் காணிக்க அனுப்பி வைக்க. கூகுள் பேயில் காணிக்க அனுப்ப கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை அந்த நேரத்திலே கொடுப்பார். போன் கால் பண்ணி என்னை தொடர்பு பண்ணுங்க. நிச்சயமாக வீட்டில் உள்ள பழைய பேப்பர் கழிக்கப்படும். கழித்து புதிய காக்கர் ஒட்டப்படும். அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும், நன்மை வரும். தீவன் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுடைய வங்கி விலாசம் எஸ் தங்கசாமி, பேங்க் ஆஃப் பரோடா, அம்பத்தூர் பிரான்ச். அக்கவுண்ட் நம்பர் 05330100023359. IFSC கோட் BAR 0AMBATT. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி. தொலைபேசி எண் 26574550, 26574551. செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றனர். அவர் அட்ரஸ் இவாஞ்சலிஸ்ட் தங்கசாமி, அதிசய பராக்கா ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரீஸ், நம்பர் 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53. ஃபோன் நம்பர் 04426574550 and cell phone number 9383344445.